ChatGPT பிரபஞ்சத்தின் பிறப்பு மற்றும் பரிணாமம் என்பது பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள் மற்றும் அண்டவியலாளர்களை ஆர்வமுள்ள ஒரு தலைப்பு. பிரபஞ்சத்தின் தோற்றத்தை விவரிக்கும் நடைமுறையில் உள்ள அறிவியல் கோட்பாடு பெருவெடிப்புக் கோட்பாடு ஆகும். பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது மற்றும் உருவானது என்று நம்பப்படுகிறது என்பதற்கான சுருக்கமான கண்ணோட்டம் இங்கே. பிக் பேங் தியரி பெருவெடிப்புக் கோட்பாடு பிரபஞ்சம் ஒரு ஒற்றைப் புள்ளியாகத் தொடங்கி அன்றிலிருந்து விரிவடைந்து வருகிறது என்று முன்மொழிகிறது. இந்த கோட்பாட்டின்படி ஒருமைப்பாடு ஏறத்தாழ 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துப் பொருள்களும் ஆற்றலும் எல்லையற்ற அடர்த்தி மற்றும் வெப்பநிலையின் ஒற்றைப் புள்ளியில் ஒருமைப்பாடு எனப்படும். ஆரம்ப விரிவாக்கம் இந்த ஒருமைப்பாடு வேகமாக விரிவடையத் தொடங்கியது, இடம், நேரம் மற்றும் இயற்பியலின் அடிப்படை சக்திகளை உருவாக்கியது. இந்த ஆரம்ப தருணத்திலிருந்து பிரபஞ்சம் விரிவடைந்து வருகிறது. அணுக்களின் உருவாக்கம் பிரபஞ்சம் விரிவடைந்து குளிர்ந்தவுடன் அடிப்படைத் துகள்கள் இணைந்து அணுக்களை உருவாக்குகின்றன. ஆரம்பத்தில் பிரபஞ்சம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்களால் நிரப்பப்பட்டது. நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்களின் உருவாக்கம் காலப்போக்கில் ஈர்ப்பு விசையானது சற்று அடர்த்தியான பொருளின் பகுதிகளை உருவாக்கி இறுதியில் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்களின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. நட்சத்திரங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்களை இணைக்கத் தொடங்கி கனமான தனிமங்களை உருவாக்குகின்றன. விண்மீன் திரள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் பரிணாமம் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் பிற வானப் பொருட்களைக் கொண்ட விண்மீன் திரள்கள் உருவாகின. நட்சத்திரங்கள் வாழ்க்கைச் சுழற்சிகளை கடந்து சென்றன. சில சூப்பர்னோவா வெடிப்புகள் மற்றும் கிரகங்கள் மற்றும் வாழ்க்கையின் உருவாக்கத்திற்கு தேவையான கூறுகளை உற்பத்தி செய்தன. கோள்கள் மற்றும் சூரிய குடும்பங்களின் உருவாக்கம் விண்மீன் திரள்களுக்குள் தூசி மற்றும் வாயு மேகங்கள் ஒடுங்கி நமது சொந்த சூரிய குடும்பம் உட்பட கிரகங்களை உருவாக்குகின்றன. பூமி உட்பட சில கோள்களில் உயிர்கள் தோன்றுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் உருவாகின. உயிர்களின் தோற்றம் பூமியில் உயிர்களின் சரியான தோற்றம் இன்னும் அறிவியல் ஆய்வுக்கு உட்பட்டது. இருப்பினும் வேதியியல் பரிணாமத்தின் மூலம் உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிர் தோன்றியது. இது முதல் ஒற்றை செல் உயிரினங்களுக்கு வழிவகுத்தது என்று நம்பப்படுகிறது. வாழ்க்கையின் பரிணாமம் பில்லியன் கணக்கான ஆண்டுகளில் பூமியில் உள்ள வாழ்க்கை பரிணாம வளர்ச்சியடைந்து பல்வகைப்படுத்தப்பட்டது. இது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் இறுதியில் மனிதர்கள் உட்பட சிக்கலான உயிரினங்களின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது. தற்போதைய புரிதல் பெருவெடிப்புக் கோட்பாடு பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் பரிணாமத்தை புரிந்துகொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது. இன்னும் பல கேள்விகள் மற்றும் மர்மங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அண்டவியலாளர்கள் மற்றும் வானியற்பியல் வல்லுநர்களால் நடத்தப்பட்டவை போன்ற தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள், அவதானிப்புகள் மற்றும் சோதனைகள் பிரபஞ்சத்தின் பிறப்பு மற்றும் பரிணாமம் பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்துகின்றன. சுருக்கமாக, பிரபஞ்சத்தின் பிறப்பு தோராயமாக 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒற்றைப் புள்ளியில் இருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. இது விண்மீன் திரள்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் இறுதியில் நமக்குத் தெரிந்த வாழ்க்கையின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது.